வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக உங்களை இன்முகத்தோடும் அன்போடும் வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் பொருட்பாலில் 63வது அதிகாரமாக உள்ள இடுக்கண் அழியாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 626வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம். இடுக்கண் அழியாமை என்பதற்கு துன்பம் கண்டு கலங்காமை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 626வது திருக்குறள் என்னவென்பதை கண்டு தெளிவடைவோம். அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர். அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். செல்வம் வந்தபோது செல்வம் வந்தது என்பதற்காக அதனை காக்க தவறியவர்கள் வறுமையுற்ற போது செல்வத்தை இழந்தோம் என்று வருத்தப்பட மாட்டார்கள். மீண்டும் பொருள், செல்வம் வந்தபோது அதனை காக்க தவறியவர்கள் செல்வம் இல்லாமல் வறுமையுற்ற போது செல்வத்தை இழந்தோம் என்று வருத்தமடைய மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியினை காண்போம். நன்றி, வணக்கம்.